நடிகை மீரா மிதுன் வந்து கடந்த 3 வருஷத்துக்கு அப்புறமா திரும்பியுமே இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டுருக்காங்க. அதாவது நடிகை மீரா மிதுன் அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது பிக் பாஸ் தாங்க. ஏன்னா நம்ம சாண்டி இவங்கலாம் இருக்கக்கூடிய அந்த சீசன்ல வந்து மீரா மிதுனோட செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. முக்கியமா மீரா மிதுன் அப்படின்னாலே ஒரு ட்ரோல் கண்டென்ட்ப்பா அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவங்கள ட்ரோல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஸோ சில வருஷத்துக்கு முன்னாடி பட்டியல் இனத்தவர்களை பற்றி ரொம்பவே மோசமாக பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் வந்து இவங்கள கைதுமே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜாமீனில் வெளிவந்தவங்க வந்து அந்த வழக்கோட விசாரணைக்காக கோர்ட்டுக்கு வராமல் தலைமறைவாயிட்டாங்க. கடந்த 3 வருஷமாக இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் தேடிட்டே தான் இருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியுமே நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து ரீசெண்டாக தான் மீரா மிதுன் டெல்லியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் கண்டுபிடிச்சு கைதுமே செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கப்போ இன்னுமே எதுக்காக மீரா மிதுனை சென்னைக்கு கூட்டிட்டு வரல அப்படின்ற ஒரு தகவலை போலீஸார் வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களை அரெஸ்ட் பண்ணோன்னே சென்னைக்கு வந்து கூட்டிட்டு வரணும், கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்தணும் அப்படின்றது தான் உத்தரவே. ஆனால் இவங்களை அரெஸ்ட் பண்ணவங்க அங்கேயே தான் வச்சிருக்காங்க. இப்போ வரைக்குமே அவங்கள சென்னைக்கு கூட்டிட்டு வரல. ஸோ அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீரா மிதுன் இப்போ ரீசெண்டாக மனநல மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களாம். அதனால அவங்களை கூட்டிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லி போலீஸோட சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் இப்போ இன்னொரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 3 வருஷமா தலைமறைவாக இருந்த ஒரு பர்சனை வந்து இப்போ கண்டுபிடிச்சுமே அவங்கள வந்து இங்கே கூட்டிகிட்டு வர முடியல. அவங்க அங்கே வந்து எதுக்காக மனநல மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஒரு வேளை இங்கே வந்தால் கோர்ட்டில் ஆஜராகணும், இல்லை திரும்பியும் உங்களை வந்து கைது செஞ்சுருவாங்க அப்படின்னு பயந்து மீரா மிதுன் இப்படி எதுவும் பண்ணுறாங்களா, இல்லை உண்மையாலுமே அவங்களுக்கு மென்டலி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற மாதிரியுமே வந்து இப்போ கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, எப்போ மீரா மிதுனை சென்னைக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படின்ற அப்டேட்ஸ்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.